அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தாலி கட்டிய மனைவியை கொடூரமாக கொலை செய்த கல் நெஞ்சம் கொண்ட கணவன் இவன்தான். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி மாதவி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான குருமூர்த்தி தற்போது DRDOவில் பாதுகாப்பு காவலராக பணிபுரிந்து வந்தார். சங்கராந்தி பண்டிகைக்காக குழந்தைகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்த குருமூர்த்தி 2 நாட்கள் கழித்து மனைவி மாதவியை காணவில்லை என மாமியாருக்கு அழைத்து கூறவே, மகளை காணவில்லை என பதறிப்போன மாமியார் குடும்பத்தினர் பல இடங்களிலும் தேடி இருக்கின்றனர். எங்கு தேடியும் மாதவி கிடைக்காத நிலையில் போலீசில் புகார் அளிக்கலாம் என குருமூர்த்தியே கூற வழக்கு பதிவு செய்து தேடும் பணி தொடங்கியது. முதலில் வீட்டுக்கு வெளியே இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் மாதவி காணாமல் போனதாக கூறப்படும் அந்த நாளில் அவர் வீட்டிலிருந்து வெளியே வராதது தெரிந்தது. அதோடு குருமூர்த்தி மட்டும் அடிக்கடி வெளியில் வந்து சென்ற நிலையில் மாதவி நடமாட்டம் CCTVயில் பதிவாகாதது குருமூர்த்தி மீதான சந்தேகத்தை போலீசாருக்கு வலுப்படுத்தியது. இதனை அடுத்து குருமூர்த்தியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வெளியான தகவல்கள் எல்லாம் போலீசாரே எதிர்பார்க்காத பகீர் ரகம்தான். இராணுவத்தில் வேலை செய்த போதில் இருந்தே குருமூர்த்திக்கு மனைவி மாதவி மீது அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் குடும்பமே நிம்மதியிழந்து சண்டை சச்சரவு தொடங்கி அடிதடி கைகலப்பு என பெரும் பூகம்பமே வெடித்திருக்கிறது. இதன் காரணமாக மனைவியை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்திருக்கிறான் குருமூர்த்தி. சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி குழந்தைகளை மனைவி வீட்டிற்கு அனுப்பி வைத்த குருமூர்த்தி மனைவியை குத்தி கொலை செய்திருக்கிறான். கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் போலீசில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக குருமூர்த்தி போட்ட திட்டம்தான் கிரைம் சீரிஸையே மிஞ்சும் அளவிற்கு இருந்தது. மனைவியை கொலை செய்யும் முன்பு கூகுள், யூடியூபில் தேடிய குருமூர்த்தி ஹாலிவுட் படங்களில் ரெஃபரன்ஸை எடுத்ததாக கூறப்படுகிறது. அதோடு பாபநாசம் பட தெலுங்கு ரீமேக்கை 3 முறைக்கும் மேல் பார்த்த குருமூர்த்தி மனைவியின் சடலத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க செய்த காரியம் போலீசாரையே அதிர வைக்கிறது. மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த குருமூர்த்தி துண்டு துண்டாக வெட்டி உடல் பாகங்களை ஃப்ரிட்ஜில் வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் யூடியூப் வீடியோக்களை பார்த்து மனைவியின் உடலை டிஸ்போஸ் செய்திருக்கிறான் குருமூர்த்தி. முதலில் தெருவில் சுற்றி கொண்டிருந்த நாயை பிடித்து வந்த குருமூர்த்தி நாயை அடித்து கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அதே மாதிரி மனித மாமிசத்தை வேக வைத்து பின்பு வெயிலில் காய வைத்த கொடூரன் குருமூர்த்தி மிக்சியில் அரைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததாக கூறப்படுகிறது. பிணந்தின்னி கழுகு போல தாலி கட்டிய மனைவியின் உடலை பீஸாக்கி கால்வாயில் கரைத்த குருமூர்த்தி எலும்புகளை மட்டும் வீட்டிற்கு பின்னாடி வைத்து எரித்து சாம்பலாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் எரித்து சாம்பலாக்கியது போக மீதமிருக்கும் எலும்புக்கூடுகளை ஏரியில் வீசியதாக சொல்லப்படுகிறது. சந்தேக தீய புத்தியில் மனைவியை கொலை செய்ததோடு சடலத்தை மறைக்க யூடியூபில் தேடி பார்த்து குக்கரில் சமைத்து கால்வாயில் கரைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.